ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எலண்டர்ஸ் ட்ரீம்ஸ் டிலைட். நான் லாஸ்ட்டு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் ஒரு லாங் வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த பூனை தான் எடுத்து வளர்த்துட்டு இருந்தோம். அவன் பேர் குக்கி. வெளியே ரோட்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் வீட்டுக்காருக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும். சரி, அதை நல்லா தூக்கிட்டு வந்தார். ரொம்ப ஆசையாக இருப்பான். ஆக்சுவலி வரும்போது ரொம்ப இழைச்சி போய் சாப்பாடு இல்லாமல் ஒரு மாதிரி இதாக இருந்தான். அப்புறம் நாங்கள் அதை எடுத்து ரொம்ப எங்கள் புள்ள மாதிரி வளர்த்தோம். எனி டைம் எங்கள் கூட பெட்லேயே தான் தூங்குவார், நல்லா ஆட்டம் போடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆக்சுவலி என்னாச்சு, ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வந்தது என்னாச்சு, இவன் ஒத்தையாக இருக்கானா, ஃபீமேல் கேட்டை தேடிக்கிட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு போகும், அப்புறம் ஒரு ஒன் டேஸ்க்கு அப்புறம் வருவான், அப்புறம் டூ ஆர் 3 டேஸ்க்கு அப்புறம் வருவான், அப்புறம் 1 வீக் அப்புறம் வருவான். அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு சில டைம் வரவே மாட்டான், ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வருவான். ஸோ அதனால் சரி இவன் வீட்டிலே இருக்க மாட்டானே, கொஞ்சம் முடியலேன்ட்டு தான் லூனாவை வாங்கினார் எங்கள் வீட்டுக்காரர். காசு கொடுத்து தான் நாங்கள் வாங்கினோம். வரும்போது 2 months பேபி நம்மள்கிட்ட வரும்போது. ஆக்சுவலி இல்லை, நம்ம ரொம்ப வெளில விட மாட்டோம். ஏன்னா வெளியில் நாயெல்லாம் இருக்கிறதுனால சரி இதை கடிச்சிட்ட போது நாட்டு பூனை வளர்க்குறோம், வெளியில் வருங்க. அதுங்க ஏதாவது கடிச்சிட்டோன்றனால நாங்கள் வெளியில் விட மாட்டோம், வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்போம். நான் அப்போ ஜாப் போயிட்டு இருந்தேன். ஜாப் போனதுனால இவ கூட பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ரொம்ப லோன்லியாக இருந்தான்ட்டு தான் அடுத்தது ஒரு மெயில் கேட் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில், ஒரு குட்டி போட்டால் அதுங்களை வச்சு கொஞ்சலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஒரு மெயில் கேட் வாங்கினோம், அனுஷங்கரா அப்படின்ட்டு. இவன் தான் அது, ஃபுல்லாக பிளாக்காக சூப்பராக இருப்பார் இவர். இவங்க 2 பேர். அப்புறம் ஃபஸ்ட்டு அவன் இவனை ஏற்றுக்கலை வச்சுக்கோங்களேன், செட் ஆகலை. 2 பேர் அடிச்சுப்பாங்க வீட்டுக்குள்ளாரே. அப்புறம் என்னாச்சு, ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் குட்டி போட்டா. அவள் தான் லூசி. ஃபஸ்ட்டு போட்டது லூசி. அந்த ஃபஸ்ட் டைம் 2 குட்டி போட்டால், ஒரு குட்டி இறந்தே பிறந்தது, இவள் லூசி மட்டும்தான் இருந்தா. ஸோ ஒத்த பூனைன்றதுனால ரொம்ப பாசம். நாங்கள் அதை கையிலே தான் நாங்கள் வச்சுருப்போம். அவள்கிட்ட அந்த ஃபீட் பண்ணுற நேரம் மட்டும்தான் அவள் கையில் கொடுப்போம், அவகிட்ட கொடுப்போம். மற்ற நேரம் நம்மக்கிட்டே தான் இருக்கும் எனி டைமும். அப்போ நான் ரிசைன் பண்ணிட்டேன், நமக்கு ஜாப் செட் ஆகலைன்ட்டு. அப்போ நான் வீட்டில் இருக்கும்போது, லூசி இருக்கும்போது நான் வீட்டில் தான் இருந்தேன். அதனால் நான் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டேன். அப்புறம் என்னாச்சு, உடனே சடனாக அகெயின் இது ப்ரெக்னென்ட் ஆகி 4 குட்டி போட்டுட்டா. அதில் தான் இந்த முஃபாசா, டூத்லெஸ், மைலோ, அழகி, இவங்க 4 பேரும் பிறந்திருந்தாங்க. ஏன் நான் 3 பேரையும் கொடுத்தேன்னா ஆக்சுவலி எங்கள் வீடு கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்களேன். நாங்கள் கரூரில் தான் இருக்கோம். கரூரில் இருக்க பேப்பர் மில்லில் தான் எங்கள் வீட்டுக்காரர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அந்த கோட்ரஸில் தான் நாங்கள் இருக்கோம். கோட்ரஸ் பெருசெல்லாம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்களேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் மாடியில் இருக்கோம். அத்தனை பூனை மொத்தம் 7 பேர் ஆகிட்டாங்க. அத்தனை பேர் நம்மளால் வளர்க்கவும் முடியாது. ஏன்னா கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்களோட லிட்டர் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கே அந்தளவுக்கு நம்ம நிறையா வைக்கணும், அவங்கள ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். அப்படி தான் யோசிச்சு தான் ஃபஸ்ட்டு சரி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் நம்ம கூட வளர சரி யாரையும் கொடுக்க வேணாம், நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். கடைசியாக என்னாச்சு, இவங்க ரிலேட்டிவில் ஒருத்தர் பூனை கேட்டிருந்தார். அவங்களுக்கும் 2 சின்ன பசங்க இருக்குது. அவங்களுக்கு பெட்டு வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசையாம். ஸோ அதனால் எனக்கு ஒரு பூனை கொடுங்க, நான் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி கொடுத்துட்டோம். ஊருக்கு போனப்போ அதை கொடுத்தாச்சு, மைலோவை கொடுத்தாச்சு ஃபஸ்ட்டு. அதேமாதிரி ஒரு தெரிஞ்ச பையனும் டூத்லெஸ்ஸை கேட்டான், டூத்லெஸ் வேணும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவன்ட்டி கொடுத்தோம். யாருக்குமே நாங்கள் அமௌண்ட்டுக்கெல்லாம் கொடுக்கல, ஃபுல்லாக போய் அதுங்க போய் நல்லா இருந்தால் ஓகே, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம கொடுத்தாச்சு. அழகியும் எங்கள் வீட்டுக்கார் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா அழகிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஊருக்கு போகும்போது தான் நாங்கள் ரொம்ப என்ன சொல்கிறோம், யூரினே அவளுக்கு போகல சுத்தமாக. அதோட சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சோம். அப்புறம் ட்ரீட்மெண்ட் போச்சு. ஓகே, இப்போ பரவாயில்ல, யூரின்லாம் நல்லா போகிறான். டெய்லி மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். சரி முஃபாசாவையும் அழகியும் மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். கடைசியில் பார்த்தா அன்றைக்கி ஊரில் இருக்கேன். ஆக்சுவலி எதுக்கு போனேன்னா, எங்கள் அம்மாவோட திவசத்துக்காக நான் போயிருந்தேன். அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஈவினிங் மேலே ஒரு கால் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லேடி தான் கால் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க யாருன்னா நம்ம யூடியூப்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர் தான். அவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. முஃபாசா பார்த்துட்டு முஃபாசா தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு பூனை ஒன்று வச்சுருந்தாங்களாம். அவங்க பொண்ணு ஆசையாக வளர்த்தாங்களாம் அந்த பூனையை. சின்ன பொண்ணு தான், 4th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறாவ. என்னாச்சுன்னா
நாய் கடிச்சிருச்சு, இறந்துருச்சு ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி. அதுலேருந்து அவள் ரொம்ப அப்செட்டாக இருக்கா, ரொம்ப சேடாக இருக்கா. அதனால் உங்கள் பூனையை பார்க்கும்போது எங்கள் பூனை மாதிரியே இருக்குது, அந்த பூனையை கொடுக்க முடியுமா, நான் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் தந்துடுறேன், நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ வந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலி எங்கள் முஃபாசா கொடுக்க ஐடியாவே இல்லை. ஏன்னா அவன் பிறந்ததுலேருந்தே அவனை நம்ம வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவனை வச்சுருந்தேன். அவனை மட்டுமாவது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. திடீர்னு கேட்டதும் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நான் என் ஹஸ்பண்ட்டை பேசிட்டு சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அவங்கன்னா அவங்க பூனை வச்சுருந்தாங்களே, அந்த பூனையோட வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. அவங்க பொண்ணு எப்படி வச்சு விளையாடுறா அப்படின்னு எல்லாமே போட்டிருந்தாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசினேன், இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க பேசினாங்க பெங்களூர்லேருந்து, முஃபாசாவை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே, கேட்குறாங்க, ரொம்ப இதாக கேட்குறாங்க, அவங்க பொண்ணுக்காக கேட்குறாங்க, சரி கொடுத்துரு, அவன் போய் நல்லா இருக்கட்டும், நல்லா பார்த்துக்கிற மாதிரி தான் தெரியுது, அதனால் நீ கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. சரி, அப்புறம் அவங்கக்கிட்ட பேசினேன், மேம் எனக்கு அமௌண்ட்டெல்லாம் எதுவும் வேணாம், நான் கொடுக்குறேன், பூனை வந்து எடுத்துக்கோங்க, அதை நல்லா பார்த்துக்கிட்டா போதும், ஏன்னா நாங்கள் குழந்த மாதிரி வளர்த்துட்டோம், அதனால் அவனை கேர் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் வந்து இதுக்காகவே பெங்களூர்லேருந்து வந்தாங்க, கரூருக்கு வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்து அப்புறம் பேசின்ட்டு அப்புறம் முஃபாசாவை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போய் இது 1 வீக் ஆகுது. அப்புறம் அழகி கொடுக்கல. சரி, அழகியை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முஃபாசாக்கு பதில் அழகி வச்சுக்கலான்ட்டு நாங்கள் வச்சுக்கிட்டோம். அவர் அழகி கேட்ட ஃப்ரெண்டு வந்து சரி லூசியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். லூசியை கொடுத்துட்டேன், அந்த அன்னைக்கே கொடுத்துட்டேன். 2 பேருமே போயிட்டாங்க. இது முஃபாசாவும் போயிட்டான், லூசியும் எடுத்துன்னு போயிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஆக்சுவலி லூசி ரொம்ப என் கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. என்னாச்சு, அவள் சாப்பிட்ற பிளேட் பார்க்கும்போது, அவளோட பெல்ட்டு பார்க்கும்போது, அப்புறம் வந்து அவளுக்குன்னு ஒரு சில டாய்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. சரி, அதுலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எவ்வளோ இது பண்ணேன். அப்புறம் அவர் ஃபோன் பண்ணார், ஃபுட்டு எடுத்துக்கவே இல்லை லூசி சுத்தமாக அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அழுக தாங்கலை. அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி நானே பேசி லூசி எட்டுன்னு வந்து விட்டுருங்க, கோச்சிக்காதீங்க, என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி இருங்க, சரி விடுங்க, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அன்றைக்கி மறுநாள் ஈவினிங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு. இப்போ வீட்டில் 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகே, சரி. இப்போ எனக்கு என்ன ஒரு இதுனா வந்து சரி போன இடத்துல குழந்தைங்க நல்லா இருக்குது, அவங்க நல்லா கேர் எடுத்து பார்த்துப்பாங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் கொடுத்துட்டேன். இப்போ அந்த இதுலேருந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டேன். ஓகே, இப்போ அழகி இருக்கா, அழகி கூட விளையாடுவேன், லூசி இருக்கான், அதனால் அப்படியே போகுது. இதுதான் எங்களோட ஃபேமிலி ஸ்டோரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவும் தேவை. இது ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.